என்னோட கொஷின் வந்து அல்லாஹுடைய திருநாமங்கள் வந்து 99 அப்படின்னு ஹதீஸில் வருது. ஆனால் சிலர் வந்து 105 இருக்குது அப்படின்றாங்க. இன்னொன்று அஸ்மாவுல் ஹுஸ்னா வந்து பாடல் மூலயமா சொல்லி கொடுத்தா பசங்க வந்து சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறாங்க, மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. சரி, அதுமாரி பாடலாக அவங்களுக்கு சொல்லி தரலாமா? 2 கொஷினுக்கு விளக்கம். சகோதரி அவங்க அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹுவின் அழகிய பெயர்கள் சம்பந்தமாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போ 99 அழகிய பெயர்கள் அல்லாஹுக்கு இருக்கு என்று ஹதீஸ் இருக்க, சில பேர் 105 அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அவங்க அப்படி சொல்கிறதுக்குரிய காரணம், இப்போ குர்ஆனில் சில வார்த்தைகள் அல்லாஹுடைய பண்பை பற்றி சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதை வைத்துக்கொண்டு அவங்க அதை ஒரு பேராக உருவாக்கிக்குவாங்க. அதனால் அவங்க 99க்கும் அதிகமாக 100, 105, 120 என்று பலவாறான மாறுபட்ட எண்ணிக்கையை சொல்கிறாங்க. அந்த எண்ணிக்கையை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. ஹதீஸில் தெளிவாக நபிகள் நாயகம் அவங்க சொன்னதாக இருக்குது, இன்னலில்லாஹி திஸ்ஆத்தம் வ திஸ்ஈன இஸ்மா, அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் இருக்கிறது. எவர் ஒருவர் அதனை மனனம் செய்து கொள்கிறாரோ அவர் சுவனத்தில் நுழைவார் என்ற ஆதாரபூர்வமான நபிமொழி இருக்கு. அப்போ அல்லாஹ்வினுடைய அந்த அழகிய பெயர்களை பொறுத்தவரையிலையும் 99 தான். கணக்குன்னு பார்த்தா 99 பேர் இருக்கு. அது என்ன 99 அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் பொதுவாக ஒற்றைப்படை இலக்கத்தை விரும்பக்கூடியவன். இன்னல்லாஹ வித்ருன், இறைவன் தனித்தவன், ஒற்றையானவன். யுஹிப்புல் வித்ர, அவன் ஒற்றையை விரும்புகிறான், ஒற்றைப்படை இலக்கத்தையே விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால தான் தொழுகையை கூட நாம் இரவு நேரத்தில் இரவு தொழுகையில் ஈடுபடுறோம்ல, அதை ஒற்றைப்படை இலக்கத்தில் அமைத்து கொள்ளணும் என்பதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வித்ரு தொழுகிறத நமக்கு சொல்லித்தராங்க, கற்றுத்தராங்க. 11 அல்லது 13 ஒற்றைப்படை இலக்கத்தில் முடியணும், அல்லாஹ் அதை விரும்புகிறான்னு. அப்போ அந்த ஒற்றைப்படை இலக்கமான 99 என்பதுதான் ஹதீஸுகளில் உள்ளது. 100, 105 என்பதெல்லாம் ஹதீஸுகளில் இல்லை. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ அந்த பெயர்களை இப்போ குர்ஆனில் எவ்வளோ கதீருன், அலீமுன் அப்படின்னு ஏராளமான பெயர்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கூட ஹதீஸில் இன்னல்லாஹ தஹூருன், அல்லாஹ் தூய்மையானவன் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அசீசுன் குர்ஆனில் இருக்கிறது, மிகைத்தவன் அப்படின்னு இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான பெயர்கள், இதில் ஒரு 99 பேர். இந்த பேரை நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு மனப்பாடமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பாடல் வடிவத்தில் சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பாடல் வடிவத்தில் நாம் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம புரியணும். என்ன புரியணும்? எந்த ஒரு போதனையையும் அதனுடைய அர்த்தத்தை விளங்கி அதன் கருத்தை புரிஞ்சு நாம் செய்யும்போது தான் அதுக்கு உரிய கூலியை அல்லாஹ்விடத்தில் நம்ம பெற முடியும். அதுக்குண்டான நன்மையை அல்லாஹ்விடத்தில் நமக்கு கிடைக்கும். அது அர்த்தத்தை விளங்காமல் அதனுடைய கருத்தை நாம் உணராமல் சும்மா ஒரு பெயரளவில் ஒரு பாடல் என்பதை போன்று நாம் சொல்லிக்கொள்வோமே ஆனால் அதனால் எந்த விதமான நன்மையும் இல்லாமல் போயிடும். இப்போ அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பொறுத்தவரை, அழகிய பெயர்களை பொறுத்தவரை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் பல உண்டு, அவற்றை கொண்டே நீங்கள் அழையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அந்த அல்லாஹுடைய அந்த பெயர்கள் அழைக்கப்படுவதற்குரிய பெயர்கள், அல்லாஹ்வினுடைய அந்த பெயர்கள் நம்ம பிரார்த்தனை செய்வதற்குரிய பெயர்களாகத்தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே ஒழிய ஒரு பாடல் வடிவத்தில் சொல்லிக் கொடுத்தோம்னு வைங்க, அது ஒரு பாடலாகத்தான் எடுத்துக்கொள்வார்கள், அது ஒரு கவிதை போல் எடுத்துக்கொள்வார்களே ஒழிய அதனுடைய தாக்கம் அவருடைய உள்ளத்தில் போய் சென்றடையாமல் போயிடும். மனனம் செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக சில யுக்திகள் நம்ம பயன்படுத்தலாம், தப்பில்லை. ஒரு 10 பேரை ஒரு நாளைக்கு 10 பேர், இன்னொரு நாளைக்கு ஒரு 10 பேர், அல்லது ஒரு நாளைக்கு 5 பெயர்கள், இன்னொரு நாளைக்கு 5 பெயர்கள் என்று. அப்போ ஒரு நாளைக்கு 5 பெயர்கள் என்று சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு மனப்பாடம் பண்ணி சொல்லிக் கொடுக்க சில வழிமுறைகளை பயன்படுத்தலாம், அது தப்பில்லை. அது நம்ம கவனிக்க வேண்டிய அம்சம், அவங்க ஒரு சடங்கு சம்பிரதாயமாக ஒரு பாடல் வடிவத்தில் மாத்திரம் சொல்லிக்கிட்டு போகிறாங்களா, அதனுடைய அர்த்தத்தை விளங்கி அதனுடைய பொருளை உணர்ந்து சொல்கிறாங்களாங்கிறது தான். நீங்கள் பாடலாக மட்டும் சொல்லிக் கொடுக்கும்போது சில நேரங்களில் என்ன நேர்ந்துடும், அதனுடைய பொருள் அவங்க விளங்க மாட்டாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய 99 அழகிய திருநாமங்கள் அவைகளெல்லாம் முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டும் நம்பிக்கை கொண்டும் அல்லாஹ்வினுடைய அந்த பண்புக்கு மாற்றமான ஒரு காரியத்தில் ஈடுபடுறதை பார்க்கும். இப்போ உதாரணமாக பாருங்க, கதீருன், கதீர்னா ஆற்றல் உள்ளவன், எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் அர்த்தம். அல்லாஹ்வை கதீர், ஆற்றல் உள்ளவன் என்று நம்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த பேரை சொல்லிக்கிறாங்க, அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் தர்காக்களில் போய் அவுளியாவே எங்கள் குழந்தைய தாங்கன்னு கேட்குறாங்க, அவுளியாவே எங்கள் பாவங்களை போக்கிருங்கன்னு கேட்குறாங்க.
அப்ப அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் என்று நம்புவதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் ஆற்றல் உள்ளவனா இருக்கிறான். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். கதீர்னாலே என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் என்று பொருள். அப்ப எல்லாத்துக்கும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ்வை சொல்லிட்டு கதீர் என்று சொல்லிவிட்டு தர்காவில் போய் அவுலியாவே எங்க பாவங்களை மன்னிங்க அப்படின்னு போய் கேட்டா இப்போ அவர் அந்த பேரை மனப்பாடம் பண்ணி எந்த அர்த்தமும் இல்லை, அந்த பேரை சொல்லி அவருக்கு எந்த விதமான நன்மையும் இல்லைன்னு ஆயிரும். அதே போல அல்லாஹ்வை பற்றி அவர் என்ன நம்புறாரு? அல்லாமுல் குயூப், மறைவானவற்றை நன்கறிந்தவன். அல்லாஹ்வுக்கு தான் குயூப்லாம் தெரியும், மறைவானது தெரியும்னு சொல்றாரு. அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் மறைவானது தெரியும்னு பெயர்ல சொல்லிட்டு அதை மனப்பாடம் பண்ணிட்டு அதில் அவுலியாவுக்கும் மறைவானது தெரியும், அப்துல் காதர் ஜெயிலானிக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறது தெரியும், ஷாவுல் அமீத் பாதுஷாவுக்கு தெரியும், அது போல இறைநேசர்கள் ரசுல்லாவுக்கும் மறைவானது தெரியும்னு நம்பினா இப்போ அவர் அல்லாமுல் குயூப் என்று உண்மையா நம்பி இருக்கிறார், நம்பலன்னு ஆயிரும். அப்போ பெயர்ல மனப்பாடம் பண்றது மட்டும் டாபிக் இல்லை, அது மட்டும் முக்கியம் இல்லை. பாடலா ஒரு சம்பிரதாயமா ஒரு அர்த்தமே விளங்காம புரியாம மனப்பாடம் பண்ணி விட்டால் அதனால் அந்த நன்மையை பெற்று விடலாம் என்பது கிடையாது. அந்த அர்த்தத்தை அவங்க விளங்கணும், அந்த அர்த்தத்தை அவங்க புரியணும். இந்த அர்த்தங்கள் எந்த கருத்தை சொல்கிறதோ அந்த கருத்துக்கேற்ப அவர்கள் அல்லாஹ்வை மதிப்பீடு செய்து அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கதீர்னு நம்புறாங்களா, ஆற்றல் உள்ளவன் என்று நம்புறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்வை மறைவானவற்றை அறிபவன் என்று நம்பினால் அல்லாஹ்வை தவிர அவர் யாருக்கும் மறைவானது தெரியாதுங்கிற நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். இப்ப பாருங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க, ஹஜ்ஜுக்கு போய் அங்க என்ன சொல்றாங்க? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் அப்படின்னு சொல்றாங்க. தல்பியான்னு சொல்றோம்ல, அது சொல்றாங்க. சொல்லும்போது அதனுடைய பொருள் என்ன? நிறைய நம் முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு போறாங்க, உம்ராவுக்கு போறாங்க, இந்த தல்பியாவை சொல்றாங்க. லப்பைக், இதோ நான் வந்து விட்டேன். அல்லாஹும்ம லப்பைக், இறைவா நான் வந்து விட்டேன். லப்பைக், நான் வந்து விட்டேன். லா ஷரீக லக லப்பைக், உனக்கு எந்த இணையாளனும் இல்லை, இதோ நான் வந்து விட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப அங்க தல்பியாவில், ஹஜ்ஜில், உம்ராவில் எல்லா முஸ்லிம்களோடும் சேர்ந்து அவர் உரத்த குரல்ல அவர் எதை சொல்றாரு? அல்லாஹுக்கு இணையாளன் இல்லை, அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் வந்து தண்ணீரற்றவன் அப்படின்னு அங்க முழங்குறாரு. அங்க சொல்லிட்டு இங்க வந்ததும் நேரம் தர்காவுக்கு போனா, அவுலியாட்ட போய் துவா கேட்டா அல்லது இறைநேசர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை பேசுவார்கள் என்று நம்பினால் அதற்கேற்ப செயல்பட்டால் இப்போ அவங்க தல்பியா சொன்னதுக்கு என்ன பொருள்? தல்பியா சொன்னதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? அர்த்தமே இல்லை. அங்க போய் சொல்றாரு லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இறைவா உனக்கு எந்த இணையாளனும் இல்லைன்னு அங்க சொல்றாரு. இங்க வந்தது வராதமா முதல் வேலையா தர்காவுக்கு போறாரு. அப்ப இதனுடைய பொருள் என்ன? தொழுகையில ஒவ்வொரு நாளும் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம்னு தொழுகையில சொல்லிட்டு தொழுகை முடிஞ்சிட்டு தர்காவுக்கு போய் அவுலியாவே உங்களை விட்டா எங்களுக்கு வேறு கதியே இல்லைன்னு சொன்னா இப்போ ஒரு தொழுதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் இல்லாம போயிடும். அது மாதிரி தான் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதா இருந்தா நீங்க பாடலா சொல்லி கொடுக்கறதுல உள்ள மிஸ்டேக்கே என்ன வந்துடும்? அதை நம்ம கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன? அர்த்தத்தை விளங்கி சொல்றாங்களா, புரிஞ்சு சொல்றாங்களா, அல்லாஹ்வினுடைய அந்த தன்மைகள், அந்த பெயர்கள் என்னென்ன தன்மையை உணர்த்துகிறதோ, அந்த பெயர்கள் அல்லாஹ்விற்கு எந்தெந்த பண்பை ஆற்றலை உணர்த்துகிறதோ அதை சரியா உறுதியா நம்பி சொல்றாராங்கிறது தான். அந்த அடிப்படையை தான் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுமே ஒழிய அதை நம்பிட்டாலே போதும். அந்த அடிப்படையில் ஒருவர் மனநமிட்டு விட்டால் போதும். பாடலாக சொல்லி கொடுப்பதில் அர்த்தத்தை விளங்காம வெறும் பாடலா மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அது பலன் இல்லாம போய்விடும். இதை நாம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுல கவனம் செலுத்தணும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.